ஹலோ டீம், நாளைக்கான மார்க்கெட்டவே நிர்ணயம் பண்ணுற முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் எஸ் பேங்க். இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிசல்ட்டு தான் நம்ம ரொம்ப கூர்மையாக பார்க்கணும். ஏன்னா அவங்க ஹியூஜ் மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது நிஃப்டி வெயிட்டேஜில் வச்சுருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நாலேஜை நான் உங்ககிட்ட டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸில் இந்த 2025 அதையும் எக்ஸ்போர்ட் பண்ண 2 கம்பெனிஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. இந்த கொஸ்டின் கேட்டதுக்கான ரீசன் வந்துட்டு இன் பிட்வீன் வீடியோஸில் உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு ஃபார்மா கம்பெனி செக்டர் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு முக்கியமான நியூஸை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதலாக சரியாக ஆன்சர் பண்ணுறவங்களோட கமெண்ட்டை நான் கண்டிப்பாக பின் பண்ணி வைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் முக்கியமான பேங்க்கோட ரிசல்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் மிக்ஸ்டப்பாக தான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் வந்துட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட இயர் 9% வந்துட்டு குறைஞ்சிருக்கு. கரண்ட்டாக 26,537 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இந்த மார்ச் குவார்ட்டரில். டெஃபினட்டாக இதனால் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. இது மூலமாக மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்க வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கம்பெனியோட அதர் இன்கம் வந்துட்டு இயர் 34% குறைஞ்சிருக்கு. கரண்ட்டாக 12,027 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே போல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு 4% அதிகரிச்சிருக்கு. இயர் 60,364 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டுக்கு அப்படியே ஆன்டிசிபேட்டடாக ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் லோன் க்ரோத்தை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால் நெட் அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதனால் இயர் 18% வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட கரண்ட்டாக 12,630 கோடி இந்த மார்ச் குவார்ட்டரில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இந்த ஐசிஐசிஐ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எஸ்டிமேட்டடான 11,669 கோடியை பீட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு 11% வந்துட்டு ஓவர் ஆஃப் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 21,199 கோடி. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில் 4.41% வந்துட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா, இது முன்னாடி வந்துட்டு 4.25 இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹியூஜான இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். ஐசிஐசி வங்கி பங்கில் நம்மலாம் எதிர்பார்க்காத எஸ் பேங்க் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு ஃபால் ஆகிருக்கு. இதனால் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 63% இயர் பேசிஸில் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த மார்ச் குவார்ட்டரில் கன்சிக்யூட்டிவாக வந்துட்டு கம்பெனி 20% இம்ப்ரூவ் வந்துட்டு நிகர லாபத்தில் அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ப்ரொவிஷன்ஸும் அதே சமயத்தில் எதிர்பாராத செலவுகளும் வந்துட்டு ஆண்டுக்கு 32% வந்துட்டு இந்த இயரில் குறைச்சிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் மட்டுமே 23%க்கு மேலே குறைச்சிருக்கிறதுனால இது இந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான க்ரோத்தை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 318 கோடியாக வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது இந்த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் எதிர்பாராத செலவுகளுக்கு இவங்க வச்சிருக்க பணம் அப்படிங்கிறது. இது எல்லாமே வந்துட்டு பேங்க்கோட க்ரோத்துக்கு டைரெக்டாகவே ரியாக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கோட அதர் இன்கமும் வந்துட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் மட்டுமே 11% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1,739 கோடியாக உயர்ந்திருக்கு. ஸோ எல்லா விதத்துலேயும் வந்துட்டு வங்கி பங்கு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 5.7% உயர்ந்திருக்கு. இந்த இயரில் 2,276 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேசிஸில் வந்துட்டு பாயிண்ட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே குவார்டர் ஆன் குவார்ட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. ஸோ எஸ் பேங்க்கும் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நேற்று ரிசல்ட் கொடுத்த இந்த 3 வங்கி பங்குகளில் ஐசிஐசிஐ அண்ட் எஸ் பேங்க் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட் க்ரோத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ரிசல்ட் பற்றினா இன்னும் டீப் டைவான இன்ஃபர்மேஷன் அனலைசிஸ் வந்துட்டு நம்ம கேஷவன் அகாடமி சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அங்கே நீங்கள் வந்துட்டு இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் கேஷவன் அகாடமி சேனலை விசிட் பண்ணி இந்த 3 பேங்க்கோட இன்னும் டீப் டைவான ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் இருந்து ஒரு ஃபண்ட் ரைஸுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. என்சிடிஸ் வழியாக ஏப்ரல் 25 வந்துட்டு இது மேபி ஹேப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இந்த ஃபண்ட் ரைஸ் பற்றின எந்த விதமான தொகையை பற்றியோ இல்லை வந்துட்டு மற்ற விவரங்களை பற்றியும் நிறுவனம் இன்னும் வந்துட்டு எந்த ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்கல. கம்பெனியோட போர்ட் மீட்டிங் வந்துட்டு ஏப்ரல் 25, 2025 வந்துட்டு இவங்க ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ வந்துட்டு அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
இந்த ஒவ்வொரு பங்குலேயும் ஃபண்ட் ரைஸ் அப்படின்னா என்ன, அது மூலமாக நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் ஃபண்ட் ரைஸ் பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக லாஸ்ட் ஒரு 1-2 வீக்காக வந்துட்டு ஒரு ரூமர் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே இந்த மாதிரி சில யூபிஐ டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணும்போது இப்போ ஸ்கேன் பண்ணி பண்ணுறோம், இல்லை யூபிஐ ஐடி மூலமாக ஷேர் பண்ணுறோம்ல, அதில் வந்துட்டு 2000க்கு மேலே நம்ம பண்ணும்போது அதில் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டு ரீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபேக் அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைட்லேருந்து கிளாரிஃபைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த விதமான ஜிஎஸ்டியும் வந்துட்டு அப்ளை ஆக போகிறது இல்லை யூபிஐ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இவங்க இப்போ கிளாரிஃபை கொடுத்துருக்காங்க. மேபி இது மட்டும் ஹேப்பனாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சர்ச்சையில் வந்துட்டு மாட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இது ஒரு ஃபேக் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இல்லை இது மேபி ஃப்யூச்சரில் வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஐடியாவே ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருந்திருக்கும். இவங்களா ஒரு பொருளை கிளப்பி அவங்களுக்கு இதை ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. தென் அடுத்ததாக வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 நம்ம இந்தியன் ஃபார்மா எக்ஸ்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா $30 பில்லியன் கிராஸ் பண்ணியிருக்கு. இட் மீன்ஸ் வந்துட்டு 31% மார்ச் குவார்ட்டரில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதனால தான் நான் பர்சனலாக வந்துட்டு ஏகப்பட்ட நல்ல நல்ல ஃபார்மா பங்குகளை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னமும் சில ஃபார்மா பங்குகளை வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். அதோட ஒவ்வொரு டேட்டாவும் ஒவ்வொரு அனலைசிஸும் வந்துட்டு நம்ம சேனல் வீடியோஸில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வர ஒவ்வொரு வீடியோஸையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் பற்றின ஏகப்பட்ட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக 2 ஃபார்மா பேஸ்டு கம்பெனிஸ் வந்துட்டு மெர்ஜிங் பற்றின அப்டேட் கிடச்சிருக்குங்க. பெங்களூர் பேஸ்டு ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேரும் பிளாக்ஸ்டோன் பேக்டு குவாலிட்டி கேர் இந்தியாவும் வந்துட்டு மெர்ஜாக போகிறாங்க. இதுக்கான சிசி அப்ரூவல், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அப்ரூவல் வந்துட்டு ஃப்ரைடே அவங்க வாங்கியிருக்காங்க. இதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் ஃபைல் வந்துட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த மெர்ஜ்டு என்டிட்டி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்டர் டிஎம் குவாலிட்டி கேர் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆக போகுது. இதை வந்துட்டு ஏஸ்டர் ப்ரொமோட்டரும் பிளாக்ஸ்டோனும் வந்துட்டு தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. என்டையராக பார்க்கும்போது 38 ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் 10,150 பெட்டோட கிட்டத்தட்ட 27 சிட்டிஸில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் கேர் அசோசியேஷனாக வந்துட்டு இப்போதைக்கு ஃபார்ம் ஆகியிருக்காங்க. ஸோ ஏஸ்டர் டிஎம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக 5,128 பெட், 19 ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 19 கிளினிக் அக்ராஸ் த 5 ஸ்டேட்ஸ் இன் இந்தியாவில் வந்துட்டு இவங்க சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு அப்டேட் தான் வந்துட்டு ஏஸ்டர் டிஎம் சைட்லேருந்து நமக்கு கிடச்சிருக்குங்க. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்துட்டு நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குகளை கன்சிடர் பண்ணுறதில் ஒரு கவனத்தை செலுத்தலாம். இப்போதைக்கு இந்த நியூஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் வரும்போது கண்டிப்பாக ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ நியூஸ்லாம் ஆற விட்டு பொறுமையாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற விமான சேவை வழங்கும் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தைகளில் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியா செல்கிற இந்த சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை வந்துட்டு டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க. இதனால் மோர் டைரக்ட் ஃப்ளைட்டை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இப்போதைக்கு ஆஸ்திரேலிய பிரமுகர்கள் வந்துட்டு ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை பற்றின மோர் அப்டேட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த இண்டிகோ கம்பெனி அண்ட் ஏர் இந்தியா போன்ற பங்குகள் வந்துட்டு இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் கொஞ்சம் இறங்கியிருக்கு. நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி விமான போக்குவரத்தில் வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக செலவாகும். அப்படிங்கிறதுனால நம்ம பெரிதளவுக்கு வந்துட்டு இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நம்ம இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறத குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு நியூஸாக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டீம், இன்றைக்கி கலெக்ட் பண்ண நியூஸஸாக உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.